Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 6. கலைத்திருநாள். மாமல்லபுரத்தில் சக்கரவர்த்தி 3 தினங்கள் தங்கியிருந்தார். அந்த 3 நாட்களும் அந்நகரம் ஆனந்த கோலாகலத்தில் மூழ்கி கிடந்தது. முதல் நாள் பட்டண பிரவேசம் ஊர்வலம் வந்தது. சக்கரவர்த்தியையும் அவருடைய திருமகளை மாமல்லபுர வாசிகள் அவரவர்களுடைய வீட்டு வாசலில் தரிசித்து உபசரித்து மகிழ்ந்தார்கள். மறுநாள் சரஸ்வதி பூஜை என்று காலையில் நகரவாசிகள் தத்தம் வீடுகளில் வாணி பூஜை நடத்தினார்கள். பிற்பகலிலும் சாயங்காலத்திலும் பொது இடங்களில் கலைமகளின் திருநாளை கொண்டாடினார்கள். கோயில்கள், மடாலயங்கள், கலாமண்டபங்கள், வித்யாசாலைகள் எல்லாம் அமோகமான அலங்காரங்களுடன் விளங்கின. அன்று சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் சிவன் கோயில்களுக்கு விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து அர்ச்சகர்களுக்கு சன்மானம் அளித்தார்கள். கலைக்கூடங்களுக்கும் வித்யாசாலைகளுக்கும் விஜயம் செய்து ஆசிரியர்களுக்கு பொன்னும் புது வஸ்திரங்களும் பரிசளித்தார்கள். அவர்கள் நகரிலே ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் வீதியில் ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று பலவித வாழ்த்தொலிகளினால் தங்களுடைய குதூகலத்தை தெரிவித்துக் கொண்டார்கள். ஆனால் மாமல்லபுரவாசிகளுடைய குதூகலத்தின் முழு அளவையும் மறுநாள் விஜயதசமி என்றுதான் பார்க்கக்கூடியதாயிருந்தது. அன்று திருவிழா நகருக்கு வெளியே நடந்தது. மாமல்லபுரத்துக்கு தெற்கே நெடுந்தூரம் பரவி நின்ற சிறு குன்றுகளும் பாறைகளும் அன்று அற்புதமான தோற்றம் கொண்டு விளங்கின. பாறைகளின் சுவர்களில் எல்லாம் விதவிதமான வர்ண வேறுபாடுகளுடன் புராண கதைகள் சித்தரிக்கப்பட்டிருந்தன. ஒரு விசாலமான பாறையிலே நந்தகோகுலத்தில் பாலகோபாலன் செய்த லீலைகள், பூதனை சம்ஹாரத்தில் இருந்து காளிங்க நர்த்தனம் வரையில் வெகு அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தன. தயிர் கடைந்து கொண்டிருந்த யசோதையின் கழுத்தை கட்டிக்கொண்டு வெண்ணெய் வேண்டுமென்று கண்ணன் கெஞ்சி கொண்டிருந்த சித்திரத்தை பார்த்த வண்ணமே வாழ்நாளை கழித்து விடலாம் என்று தோன்றியது. இரு பிளவாக பிளந்திருந்த இன்னொரு பாறையில் ஆகாச கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக பகீரதன் கடும் தவம் செய்த காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்தது. அவனுடைய தவ மகிமையினால் கவரப்பட்ட தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் வந்து இருபுறமும் நிற்கிறார்கள். அவர்களுடைய முகங்களில் வியப்பும் பக்தியும் காணப்படுகின்றன. இந்த ஒப்பற்ற சித்திர காட்சியை எழுதிய ஓவியக்காரன் நகைச்சுவை நிரம்ப உள்ளவனாகவும் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு மூலையில் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வதாக பாசாங்கு செய்த ஒரு பூனையின் உருவத்தையும் அவன் எழுதியிருந்தான். இந்த மாதிரி எத்தனையோ அற்புத சித்திர காட்சிகள் ஒவ்வொரு பாறை முகப்பிலும் காணப்பட்டன. இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமிகளும் கும்பல் கும்பலாக அங்குமிங்கும் போய்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பட்டாடைகளை அணிந்து திவ்ய ஆபரணங்களை பூண்டிருந்தார்கள். ஸ்திரீகள் கூந்தலில் மலர் சூடியிருந்தார்கள். புருஷர்கள் கழுத்தில் பூமாலைகள் அணிந்திருந்தார்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே கோலாகலமாகவும் குதூகலமாகவும் இருந்தது. ஜனங்களின் குதூகலத்தை அதிகப்படுத்துவதற்கு சித்திர காட்சிகளை தவிர இன்னும் பல சாதனங்களும் அங்கே இருந்தன. ஆங்காங்கு வாழை மரங்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சிறு சிறு பந்தல்கள் காணப்பட்டன. அந்த பந்தல்களில் இசை விருந்துகள் நடந்து கொண்டிருந்தன. ஒரு பந்தலில் இருந்து வீணையின் ஒலி எழுந்தது. இன்னொரு பந்தலில் இருந்து குழலோசை வந்து கொண்டிருந்தது. வேறொரு பந்தலில் வேதியர்கள் சாமகானம் செய்து கொண்டிருந்தார்கள். மற்றொரு பந்தலில் ஒரு இசைப்புலவர் அப்பர் பெருமானின் தேவார பதிகங்களை கல்லும் கனிய பாடிக்கொண்டிருந்தார். ஜனங்கள் அவரவர்களுக்கு இஷ்டமான இடத்திலே போய் நின்று சித்திர காட்சிகளையும் இசை விருந்துகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல்களிலும் கூட்டத்துக்கு குறைவில்லை. அவல் பொரியும் சர்க்கரையும் பானகமும் நீர்மோரும் வந்தவர்களுக்கெல்லாம் உபசரிப்புடன் வழங்கப்பட்டன. இவ்விதம் கண்ணு கெட்டிய தூரம் ஒரே ஜனசமுத்திரமாய் தோன்றியதாயினும் அந்த ஜனத்திரளுக்கு மத்தியில் ஓரிடத்தில் மிகவும் நெருங்கிய ஜனக்கூட்டம் காணப்பட்டது. இக்கூட்டம் ஒரே இடத்தில் நிலைத்து நில்லாமல் போய்கொண்டிருந்தது. அந்த காட்சியானது சிறு சிறு அலைகள் எழுந்து விழுந்து கொண்டிருக்கும் சமுத்திரத்திலே ஒரே ஒரு பெரிய அலை மட்டும் தொடர்ச்சியாக போய்கொண்டிருப்பது போல தோன்றியது. இந்த பெரிய அலைக்கு காரணமாயிருந்தவர்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வியும் தான். நரசிம்மவர்மர் உயர்ந்த ஜாதி புரவி ஒன்றின் மேல் வீற்றிருந்தார். குந்தவி தேவியோ பக்கத்தில் இருந்தால். இவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் கூட்டத்தை விலக்கி வழி செய்வதற்காக ஒரு சில வீரர்கள் மட்டுமே சென்றார்கள். அவர்களுக்கு சற்று முன்னால் சக்கரவர்த்தியின் வருகையை அறிவிப்பதற்காக ஒரு பெரிய ரிஷபத்தின் மேல் முரசு வைத்து அடித்து கொண்டு போனார்கள். ஜனத்திரளுக்கு இடையே சென்று கொண்டிருந்த இந்த ஊர்வலம் ஆங்காங்கு நின்று போக வேண்டியிருந்தது. சித்திர காட்சிகளை பார்ப்பதற்கு ஆக
சக்கரவர்த்தி நின்ற இடங்களிலெல்லாம் அவர் மேலும் குந்தவி தேவியின் மேலும் பூமாரி பொழிந்தார்கள். நறுமணம் பொருந்திய பனி நீரை இறைத்தார்கள். சந்தன குழம்பை அள்ளித் தெளித்தார்கள். ஜெய விஜயீபவ என்றும் தர்ம ராஜாதிராஜர் வாழ்க, திருபுவன சக்கரவர்த்தி வாழ்க, நரசிம்ம பல்லவவேந்தர் வாழ்க, மாமல்ல மன்னர் வாழ்க என்று கோஷித்தார்கள். சக்கரவர்த்தி ஒவ்வொரு சித்திரக்காட்சியையும் விசேஷ ஸ்ரத்தையுடன் பார்வையிட்டு ஆங்காங்கு பயபக்தியுடன் நின்று கொண்டிருந்த ஓவியக்காரர்களிடமும் சிற்ப கலைஞர்களிடமும் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு வந்தார். இவ்விதம் சுற்றி பார்த்து கொண்டு கடைசியாக ஊர்வலம் துர்க்கை ஆலயத்தண்டை வந்து சேர்ந்தது. இந்த துர்க்கை ஆலயம் மகேந்திரவர்மரின் காலத்திலே குன்றில் குடைந்து நிர்மாணித்தது. திருப்பணி வேலை இடையில் தடைப்பட்டு பூர்த்தியாகாமல் இருந்தது. அன்று நடந்த கோலாகலமான விழா கொண்டாட்டத்தில் இந்த துர்க்கை ஆலயம்தான் நடுநாயகமாக இருந்தது. அந்த பாறை கோயிலுக்கு எதிரே மிகவும் விஸ்தாரமான பந்தல் போடப்பட்டிருந்தது. அந்த பந்தலுக்கு உள்ளே இருந்து அண்ணாந்து பார்த்தால் அமாவாசை என்று நள்ளிரவில் துல்லியமான ஆகாயத்தை பார்க்கிறோவோ என்ற பிரமை உண்டாகும். அவ்விதம் பிரகாசமான நட்சத்திரங்களைப் போல ஜொலித்த எண்கோண பொட்டுக்கள் அமைந்த நீல பட்டாடையினால் மேல் விதானம் கட்டியிருந்தார்கள். பந்தலின் தூண்களில் விதவிதமான வர்ணப் பட்டாடைகளை சுற்றியிருந்தார்கள். பந்தலுக்கு மேலே வரிசையாக சிங்கக்கொடிகள் மாலை கடற்காற்றில் அசைந்து ஆடிக்கொண்டிருந்தன. பந்தலின் விளிம்புகளில் இளம் தென்னங்குருத்துக்களிலான தோரணங்கள் தொங்கி ஆடிக்கொண்டிருந்தன. பந்தலின் மத்தியில் தேவியின் சந்நிதிக்கு எதிரே சக்கரவர்த்திக்கும் அவருடைய புதல்விக்கும் 2 அழகிய சிம்மாசனங்களும் அவற்றைச் சுற்றிலும் வரிசை வரிசையாக இன்னும் பல ஆசனங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. புலிகேசியின் படையெடுப்பினால் தடைபட்டு போன சிற்ப திருப்பணியை இந்த துர்கா தேவியின் கோயிலில் விஜயதசமி தினத்தில் மீண்டும் தொடங்குவதற்காக ஏற்பாடாகியிருந்தது. சக்கரவர்த்தி வருவதற்கு நெடுநேரத்திற்கு முன்னமேயே பந்தலில் மந்திரி மண்டலத்தாரும் மற்ற அதிகாரிகளும் வந்து அவர்களுக்குரிய ஆசனங்களில் அமர்ந்து விட்டார்கள். சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் பந்தலுக்குள் வந்ததும் சபையினர் அனைவரும் எழுந்து நின்றதுடன் ஜெய கோஷங்களும் வாழ்த்தொலிகளும் வாத்திய முழக்கங்களும் வானை அளாவி எழுந்தன. அத்தியாயம் 7. திருப்பணி ஆரம்பம். சக்கரவர்த்தியும் குந்தவியும் முதலில் கோயிலுக்குள்ளே சென்று அம்பிகையை தரிசித்துவிட்டு வந்தார்கள். பந்தலின் நடுவில் அமைந்திருந்த சிம்மாசனங்களில் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்து அமர்ந்ததும் மந்திரி மண்டலத்தாரும் மற்றவர்களும் தத்தம் ஆசனங்களில் அமர்ந்தார்கள். கோயில் குருக்கள்மார் தொடர்ந்து வந்து சக்கரவர்த்திக்கும் மற்றவர்களுக்கும் விபூதி குங்கும பிரசாதங்களை அளித்து மலர் மாலைகள் சூட்டி மரியாதைகள் செய்த பிறகு மங்கள வாத்தியங்களின் முழக்கங்களிடையே சக்கரவர்த்தி தம் திருக்கரத்தினால் ஆசாரிய ஸ்தபதியின் தலையில் பட்டு பரிவட்டம் கட்டினார். பிறகு உயர்ந்த பட்டு வஸ்திரங்களும் 100 பொன் கழஞ்சுகளும் வைத்திருந்த தாம்பூலத்தட்டையும் அவரிடம் கொடுத்தார். அவற்றை ஆசாரிய ஸ்தபதி வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டார். அவ்விதமே அங்கு வந்திருந்த நூற்றுக்கணக்கான சிற்பிகளுக்கும் மந்திரி மண்டலத்தார்களும் மற்ற அதிகாரிகளும் தலையில் பரிவட்டம் கட்டி பட்டு வஸ்திரங்களை பொன் கழஞ்சுகளையும் பரிசளித்தார்கள். பின்னர் மந்திரி மண்டலத்தின் தலைவரான விஷ்ணு சர்மர் எழுந்து சபையோரை பார்த்து பேசினார். பல்லவராஜ வம்சத்தில் தோன்றிய பெயர் பெற்ற மன்னர்களின் வீரதீர பராக்கிரமங்களை அவர் வர்ணித்தார். அவர்களில் கடைசி மன்னரான மகேந்திரவர்மரின் அற்புத குணாதிசயங்களை புகழ்ந்தார். அவருடைய அருந்தவ புதல்வரான மாமல்ல சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்த பிறகு பல்லவர் சாம்ராஜ்யத்தின் புகழ் கடல்களுக்கு அப்பாலும் பரவி இருக்கிறது என்றும் அதற்கு உதாரணமாக இந்த சபையிலே ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்றும் செண்பகத் தீவிலிருந்து வந்திருக்கும் பிரதிநிதிகள் தங்களுடைய தீவை பல்லவ சாம்ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டு பரிபாலிக்கும்படி சக்கரவர்த்தியை வேண்டிக் கொள்ளப் போகிறார் என்றும் விஷ்ணு சர்மர் தெரிவித்த போது சபையோர் தங்களுடைய குதூகலத்தை பலவித ஜெயகோஷங்களினால் வெளியிட்டனர். மீண்டும் அமைச்சர் தலைவர் கூறியதாவது: வாஜனங்களே, காஞ்சியும் மாமல்லபுரமும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் 2 கண்களாகும். சாம்ராஜ்யத்துக்கு தலைநகரமான காஞ்சி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு துறைமுகப்பட்டினமான மாமல்லபுரம் நெடுநாளாக முக்கியமாகி இருந்து வந்தது. ஆனால் காலஞ்சென்ற மகேந்திர சக்கரவர்த்தி இங்கே சிற்ப திருப்பணியை ஆரம்பித்த பிறகு காஞ்சியின் பெருமை சிறிது தாழ்ந்து மாமல்லபுரத்தின் புகழ் ஓங்கி விட்டது. 8 வருஷங்களுக்கு முன்பு நமது சக்கரவர்த்தி பெருமான் வடதேசத்துக்கு படையெடுத்து சென்றபோது இங்கு நடந்து வந்த சிற்ப திருப்பணியை நிறுத்த வேண்டியிருந்தது. பாதகனான புலிகேசியை கொன்று வாதாபியை தீக்கிரையாக்கிவிட்டு திரும்பிய பிறகு சில காலம் தேசத்திலிருந்து பஞ்சம் பிணிகளை நீக்கும் முக்கியமான பிரயத்தனங்களிலும் உள்நாட்டு சிறு பகைகளை அழிக்கும் முயற்சியிலும் சக்கரவர்த்தி ஈடுபட்டிருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பராசக்தியின் அருள்னாலும் பல்லவ குலத்தின் பரம்பரையான தர்ம வளத்தினாலும்
சக்கரவர்த்தி ஈடுபட்டிருந்த அந்த காரியங்கள் எல்லாம் இனிது நிறைவேறிவிட்டன. சக்கரவர்த்தியின் திருப்பெயரை பூண்ட இந்த பட்டணத்திலே சிற்ப திருப்பணிகள் இன்று மறுபடியும் ஆரம்பமாகின்றன. இனிமேல் சக்கரவர்த்தியும் இந்த நகருக்கு அடிக்கடி விஜயம் செய்து திருப்பணி வேலைகளை மேற்பார்வை செய்வதாக கிருபை கூர்ந்து வாக்களித்திருக்கிறார். இவ்விதம் அமைச்சர் தலைவர் கூறி சபையோரை ஆனந்த கடலில் ஆழ்த்திய பிறகு செண்பகத்தீவின் தூதர்கள் சக்கரவர்த்தியின் சமூகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களுடைய தலைவன் பேசியது தமிழ் மொழியான ஆனாலும் சற்று விசித்திரமான தமிழாயிருந்தபடியால் சபையோர்களுக்கு புன்னகை உண்டு பண்ணிற்று. அந்த தூதர் தலைவன் கூறியதன் சாராம்சம் பின்வருமாறு: செண்பகத்தீவின் வாசிகள் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கரிகால் சோழரின் காலத்தில் சோழ நாட்டிலிருந்து அங்கே போய் குடியேறிய தமிழர்களின் சந்ததிகள். அந்த தீவை ஆண்டு வந்த ராஜவம்சம் சந்ததி இல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்பு நசித்து போய்விட்டது. ஆகவே செண்பகத்தீவு தற்சமயம் ராஜா இல்லாத ராஜ்யமாய் இருந்து வருகிறது. இதை அறிந்ததும் பக்கத்து தேசங்களில் உள்ள மக்கள், முக்கியமாக தட்டை மூக்கு சாதியினர் அடிக்கடி செண்பகத்தீவில் வந்திறங்கி கொள்ளையிட்டும் இன்னும் பலவித உபதிரவங்களை விளைவித்தும் செல்லுகிறார்கள். இதையெல்லாம் உத்தேசித்து செண்பகத்தீவின் ஜனங்கள் சபை கூட்டி ஏகமனதாக முடிவுக்கு வந்தார்கள். அதாவது தற்சமயம் தாய்நாட்டிலே பிரசித்தி சக்கரவர்த்தியாய் விளங்கும் நரசிம்ம பல்லவேந்தருக்கு தூதனுப்பி செண்பகத்தீவை பல்லவ சாம்ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டு சக்கரவர்த்தியின் சார்பாக தீவை ஆட்சி புரிவதற்கு ராஜவம்சத்தை சேர்ந்த வீரபுருஷ ஒருவரை அனுப்பும்படி பிரார்த்திக்க வேண்டியது. சக்கரவர்த்தி தூதர்களின் பிரார்த்தனைக்கு உடனே மறுமொழி சொல்லவில்லை. சில நாள் யோசித்தே முடிவு செய்ய வேண்டும் என்றும், அதுவரை அந்த தூதர்கள் பல்லவ சாம்ராஜ்யத்தில் உள்ள காஞ்சி முதலிய நகரங்களை பார்த்து கொண்டிருக்கலாம் என்றும், ஒரு வாரத்துக்குள் அவர்களுக்கு மறுமொழி சொல்லக்கூடும் என்றும் தெரிவித்தார். இதன் பின்னர் நரசிம்மவர்மரும் குந்தவி தேவியும் மந்திரிகளும் ஸ்தபதிகளும் பின்தொடர்ந்து வர துர்கா தேவியின் கோவிலுக்கு மறுபடியும் வந்தனர். அந்த கோயிலின் வெளி மண்டபத்தில் இருபுறத்து சுவர்களும் வெறுமையாக இருந்தன. சக்கரவர்த்தி ஒரு பக்கத்து சுவரின் அருகில் வந்து குந்தவி தேவியின் கையில் இருந்த காவி கட்டியை வாங்கி அந்த சுவரில் சித்திரம் வரைய தொடங்கினார். அருகில் இருந்தவர்கள் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நிற்கும் போதே வெகு சீக்கிரத்தில் சிம்ம வாகனத்தின் மீது போர்க்கோலத்துடன் வீற்றிருக்கும் துர்கை தேவியின் திருவுருவம் அந்த சுவரில் சாக்ஷாத் காரமாய் தோன்றியது. குந்தவி தேவி பயம் தொனித்த குரல்: அப்பா, தேவியின் உக்கிரம் தாங்க முடியவில்லை. யாருடன் அம்பிகை சண்டையிடுகிறாளோ அந்த அசுரனுடைய உருவத்தையும் எழுதிவிடுங்கள் என்றாள். உடனே சக்கரவர்த்தி தேவிக்கு எதிரே கையில் கதாயுதம் தரித்த மகிஷாசுரனுடைய உருவத்தையும் எழுதினார். போதான் பயமின்றி பார்க்க முடிகிறது என்றாள். பிறகு சக்கரவர்த்தி அங்கே அருகில் நின்ற ஆசாரிய ஸ்தபதியை பார்த்து, ஸ்தபதியாரே, இந்த விஜயதசமி தினத்தில் அம்பிகை மகிஷாசுரனை வதம் செய்தாள். நமது திருப்பணியை அந்த காட்சியுடனே ஆரம்பித்து வைக்கலாம் அல்லவா என்றார். ஆச்சாரிய ஸ்தபதியும் வணக்கத்துடன் ஆமோதித்து தன் கையில் இருந்த கல்லூலி சக்கரவர்த்தியின் பால் நீட்ட சக்கரவர்த்தி அதை வாங்கி கொண்டு தாம் எழுதிய சித்திரத்தின் மேல் கல்லூலியால் சில முறை பொழிந்தார். பிறகு கல்லூலியை ஸ்தபதியிடம் கொடுத்தார். ஸ்தபதியார் அதை பக்தியுடன் பெற்றுக்கொண்டு அம்பிகைக்கும் சக்கரவர்த்திக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு சிற்ப வேலையை ஆரம்பித்தார். அன்று முதற்கொண்டு பல வருஷ காலம் மாமல்லபுரத்தில் ஆயிரக்கணக்கான கல்லூலிகளின் சத்தம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. அத்தியாயம் 8. குந்தவியின் கலக்கம். புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷரம்பா நகரேஷு காஞ்சி என்ற வடமொழி புலவர்களால் போற்றப்பட்ட காஞ்சி மாநகரின் மாட வீதியில் குந்தவி தேவி பல்லக்கில் சென்று கொண்டிருந்தார். திருக்கோயில்களுக்கு சென்று உச்சிகால பூஜை நடக்கும்போது சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வரும் நோக்கத்துடன் அவள் சென்றாள். ஆனால் அவளுடைய உள்ளம் மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்பு மாமல்லபுரத்தில் விஜயதசமி என்று கண்ட கோலாகல காட்சியிலே ஈடுபட்டிருந்தது. அன்று ஆரம்பித்த திருப்பணிகளில் உலகம் உள்ள வரையில் தன் தந்தையின் புகழ் குன்றாதிருக்கும் அல்லவா என்று அவள் எண்ணமிட்டாள். இப்படிப்பட்ட தந்தைக்கு புதல்வியாக பிறக்க தான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தாள். இத்தகைய சக்கரவர்த்தியின் ஆட்சியில் வாழும் பிரஜைகள் தாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணியவர்கள் என்ற எண்ணமும் தோன்றியது. இப்படிப்பட்ட சிந்தனைகளில் ஆழ்ந்தவளாய் பல்லக்கிலே போய்கொண்டிருக்கையில் திடீரென்று வீதியில் ஒரு மதில் சுவரின் திருப்பத்தில் அபூர்வமான காட்சி ஒன்றை கண்டாள். சகல ராஜ லட்சணங்களும் பொருந்தி களை ததும்பும் முகத்தினான ஒரு இளங்குமரன் ஒரு குதிரை மீது வந்து கொண்டிருந்தான். அவனுடைய உடம்பையும் கைகளையும் குறுக்கும் நெடுக்குமாக இரும்பு சங்கிலிகளால் பிணைத்திருந்தார்கள். குதிரையின் இருபக்கத்திலும் முன்னாலும் பின்னாலும் அந்த சங்கிலிகளை பிடித்து கொண்டு போர் வீரர்கள் சிலர் விரைந்து நடந்து வந்தார்கள். அந்த இளங்குமரன் மிகவும் களைத்து போன தோற்றமுடையவனாய் இருந்தாலும் அவனுடைய முகத்தில் கொஞ்சமாவது அதைரியத்தின் அறிகுறி காணப்படவில்லை.
அஞ்சா நெஞ்சம் கொண்ட தீர புருஷனாகவே தோன்றினார். என் உடம்பைத்தானே சங்கிலிகளால் பிடிக்க முடியும், என் உள்ளத்தை யாராலும் சிறைப்படுத்த முடியாதல்லவா என்று அலட்சியத்துடன் கேட்பது போல் இருந்தது அவனுடைய திருமுகத்தின் தோற்றம். இந்த காட்சியை கண்டதும் குந்தவி தேவியின் விசாலமான நயனங்கள் ஆச்சரியத்துடன் இன்னும் அதிகமாக விரிந்தன. அதே சமயத்தில் அந்த இளைஞனும் சக்கரவர்த்தியின் குமாரியை பார்த்தான். சொல்லு கெட்டாத அவளுடைய திவ்ய சௌந்தரியம் ஒரு கண நேரம் அவனை திகைப்படைந்து நிற்கும்படி செய்திருக்க வேண்டும். அடுத்த நிமிஷத்தில் பல்லக்கும் குதிரையும் ஒன்றை ஒன்று தாண்டி சென்று விட்டன. குந்தவி பல்லக்கில் இருந்த வண்ணம் 2 தடவை திரும்பி பார்த்தாள். குதிரை மீது சங்கிலியால் கட்டுண்டிருந்த அந்த இளங்குமரனும் தன்னைப் போலவே ஆவல் கொண்டவனாய் திரும்பி பார்ப்பான் என்று அவள் எதிர்பார்த்தாளோ என்னவோ தெரியாது. ஆனால் அந்த குமரன் மட்டும் தலையை ஒரு அணு அளவு கூட பின்புறமாக திருப்பவில்லை. திருப்ப முடியாதபடி அவனை பிணைத்திருந்த சங்கிலிகள் தான் தடுத்தனவோ அல்லது அவனுடைய மனத்தின் திட சங்கல்பம்தான் அவ்வித திரும்பி பார்க்காத வண்ணம் தடை செய்ததோ அதுவும் நமக்கு தெரியாது. குந்தவி தேவியின் திவ்ய சௌந்தரியத்தைப் போலவே அந்த சக்கரவர்த்தி திருமகளின் தெய்வ பக்தியும் அந்நாளில் தேச பிரசித்தமாயிருந்தது. சாதாரணமாய் அவள் சிவன் கோயிலுக்கு போனாலும் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் பராசக்தியின் சந்நிதிக்கு சென்றாலும் அந்தந்த தெய்வங்களின் தியானத்தில் ஈடுபட்டு தன்னை மறந்து விடுவது வழக்கம். ஆனால் இன்றைய தினம் குந்தவியின் மனம் அவ்விதம் சலனமற்ற தியானத்தில் ஈடுபடவில்லை. தெய்வ சன்னிதானத்தில் நின்றபோது கூட அவளுடைய மனக்கண்ணின் முன்னால் சங்கிலியால் கட்டுண்டு குதிரை மேல் வீற்றிருந்த இளங்குமரனுடைய முகம் வந்து நின்றது. அவள் எவ்வளவோ முயன்றும் அந்த முகத்தை மறக்க முடியவில்லை. இதுவரையில் அவள் அனுபவித்தறியாத இந்த புதிய அனுபவமானது அவளுக்கு ஒருவித அபூர்வ இன்ப கிளர்ச்சியையும் அதே சமயத்தில் பயத்தையும் உண்டு பண்ணிற்று. ஒருவாறு சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு குந்தவி தேவி அரண்மனைக்கு திரும்பினாள். திரும்பும் காலையில் மனத்தை அந்த இளங்குமரன் மேல் செல்லாமல் வேறு நினைவில் செலுத்தும் முயற்சியிலே அவள் விட்டுவிட்டாள். அவ்வளவு ராஜ லட்சணங்கள் பொருந்திய இளங்குமரன் யாராயிருக்கலாம்? அவனை எதற்காக சங்கிலியால் பிணைத்திருக்கிறார்கள்? எங்கே அழைத்துச் செல்கிறார்கள்? அவன் அத்தகைய குற்றம் என்னதான் செய்திருப்பான் என்றெல்லாம் சிந்திக்கத் தொடங்கினாள். திடீரென்று ஒரு ஞாபகம் வந்தது. உறையூர் ராஜகுமாரன் ஏதோ சக்கரவர்த்திக்கு விரோதமான கலகம் செய்ய போகிறார் என்று மாமல்லபுரத்துக்கு ஓலை வந்ததல்லவா? அது விஷயமாக முன்னமே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சக்கரவர்த்தி மறுமொழி தந்தார் அல்லவா? அந்த சோழ ராஜகுமாரன் தானோ என்னவோ இவன்? இந்த எண்ணம் தோன்றியதும் குந்தவிக்கு அக்குமரன் மேல் கோபம் உண்டாயிற்று. என்ன அகந்தை, என்ன இருமாப்பு அவனுக்கு! எவ்வளோ பெரிய துரோகமான காரியத்தை செய்துவிட்டு எவ்வளோ அலட்சியமாக கொஞ்சம் கூட பயப்படாமலும் வெட்கப்படாமலும் இருமாந்து உட்கார்ந்திருக்கிறான். நரசிம்ம பல்லவ வேந்தருக்கு எதிராக கலகம் செய்யும்படி அவ்வளவு வந்துவிட்டது அவனுக்கு. எத்தனையோ தூர தேசங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் நரசிம்மர் சக்கரவர்த்தியின் வெண்கொற்ற குடையின் நிழலில் வாழ்வதற்கு தவம் செய்கிறார்களே. செண்பகத்தீவின் வாசிகள் இதற்காக தூது கூட அனுப்பினார்களே. இந்த அற்ப சோழ நாட்டு இளவரசனுக்கு என்ன வந்துவிட்டது? ஆமாம், இவன் மட்டும் கலகம் செய்த இளவரசனாக இருந்தால் தந்தையின் இடம் சொல்லி கடுமையான தண்டனை விதிக்க செய்ய வேண்டும். அப்போதுதான் புத்தி வரும். இவ்வாறு எண்ணிய குந்தவியின் மனம் மறுபடியும் சஞ்சலமடைந்தது. ஐயோ பாவம், முகத்தை பார்த்தால் அப்படி என்றும் கெட்டவனாக தோன்றவில்லையே. அவன் தானாக ஒன்றும் செய்திருக்க மாட்டான். ஒருவேளை யாராவது கெட்ட மனிதர்கள் பக்கத்தில் இருந்து தூண்டி விட்டுப்பார்கள். அவர்களை பிடித்து தண்டிக்க வேண்டுமே என்று இந்த சுகுமாரனை கடுமையாக தண்டிப்பதில் என்ன பயன்? அவனுடைய மார்பையும் தோள்களையும் கைகளையும் பிணைத்திருக்கும் இரும்பு சங்கிலிகள் அந்த மிருதுவான தேகத்தை எப்படி துன்புறுத்துகின்றனவோ. நல்ல புத்தி சொல்லி எச்சரிக்கை செய்து அவனை விட்டுவிட்டால் என்ன? அப்பாவிடம் ராத்திரி சொல்ல வேண்டும். ஆனால் அவருக்கு தெரியாத விஷயமா? தர்ம ராஜாதி ராஜன் என்று புகழ் பெற்றவராயிற்றே. நியாயமும் தர்மமும் தவறி அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். இந்த இளங்குமரனை மன்னித்து தான் விடுவார். இப்படியெல்லாம் கொந்தளித்து கொண்டிருந்த உள்ளத்துடன் குந்தவி தேவி அரண்மனையில் அடைந்தால் சூரியன் எப்போது அஸ்தமிக்கும்? தகப்பனார் எப்போது ராஜசபையிலிருந்து அரண்மனைக்கு திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்த வண்ணம் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு யுகமாக கழித்து கொண்டிருந்தார். தொடரும்.